நாம் சற்று நேரம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தை ஆண்டவரே எங்களுக்கு பிரத்யேகமாக நீர் மாற்றி கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாளிலே எங்களை தாழ்மையோடு நாங்கள் உம்முடைய பாதத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல் வைக்கின்ற பொழுது நீர் அதை கேட்கிறீர், கவனிக்கிறீர், அதற்கு பதிலளிக்கிறீர் என்பதை நாங்கள் நன்கு அறிந்து கொண்டிருக்கோம் ஆண்டவரே. உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது நாங்கள் உள்ளான மனிதர்களை பலப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பேசுகின்ற வார்த்தைகளை நாங்கள் கேட்க, அவைகளின்படி நாங்கள் அபியாசிக்க எங்கள் வாழ்க்கையிலே ஒரு கிருபைகளை கொடுத்துள்ளோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நாளிலே சிறிது நேரம் தியானிக்கும்படியாய் உங்கள் முன்பதாக நான் நிற்க கர்த்தர் கிருபை செய்தார். அதற்கு கிடைத்த வாய்ப்பிற்காகவும் நம்முடைய ISPF தலைவர்களுக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் வேதத்தில் காண்கின்ற நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள நாம் ஆர்வமுடையவர்களாக நாம் இருந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது. உலகத்துல எந்த தலைவராக இருந்தாலும் எந்த தத்துவமாக இருந்தாலும் கூறாத விளக்கங்களும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அபியாசித்து வழிகாட்டாத செயல்முறைகளையும் கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகிறார். 1 கொரிந்தியர் 2:11 நாம் வாசிக்கிறபடி, மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படியே தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இதை பவுல் தெளிவாக கொரிந்தியருக்கு சொல்லுகிறார். தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தேவனுக்குரியவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை விரும்புகிறார். இந்த நாளிலே நாம் நம்முடைய கர்த்தரை கற்றுக் கொடுக்கும் கர்த்தராக நாம் காண்கிறோம். அவர் கற்றுக் கொடுப்பவர் மட்டுமல்ல, அந்த கற்பித்தலை செயல்முறையில காண்பிக்கிற கர்த்தராகவும் இருக்கிறார். வாழ்க்கை அந்த கற்றுக் கொடுப்பதிலே நாம் வேதத்திலே எவைகளெல்லாம் படித்துக் கொள்கிறோமோ அவைகளை நாம் செயல்முறையிலே செய்ய வேண்டும் என்பதை அவரே செய்து காண்பிக்கிறார். உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோம் என்றால், கடைசி பந்தி என்று சொல்லக்கூடிய லாஸ்ட் சப்பர்ல ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நீங்களும் நான் உங்களுக்கு செய்தது போல் நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பிக்கிறேன் என்றார். எப்பொழுதுமே கற்பித்தல் என்பது சுலபமானது, அதை செய்முறைப்படுத்துவது என்பது மிக கடினமானது. அதனாலதான் ஆண்டவர் தன்னுடைய உபதேசத்தில் சொல்லுகின்ற பொழுது, இந்த உபதேசம் பண்ணுகிறவர்கள் அநேக சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்கிறபடி நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லுவார். அதற்கு என்ன காரணம்? சொல்லுவதற்கும் செயலுக்கும் ஒரு பெரிய இடைவெளி உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்வதற்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். அதை நாம் அபியாசிக்க வேண்டும் என்றும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்றும் அதை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அறிவுறுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த கற்றலும் செய்முறையும் சேர்ந்த முழுமையான ஒரு கற்பித்தலை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். மிக முக்கியமான ஒரு குணாதிசயமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறது ஹியூமிலிட்டி, அடக்கம், இல்லைன்னா தாழ்மை. எல்லா நேரத்திலும் ஆண்டவரே இடத்தில் தாழ்மையோடு வேண்டிக்கிறோன்றோம், தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இவைகள் எல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய அந்த பயன்பாடில அடக்கமாக இருப்பது, மீக்னஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஸ்பிரிட், இவைகளை ஆண்டவர் ஒரு சாதாரண ஒரு நிகழ்வுகளின் மூலமாக அவர் சுட்டி காண்பிப்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம்.
ஒரே ஒரு வார்த்தை, எவன் பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லி ஒரு வாக்குவாதம் நடைபெறுகிறது சீஷர்களுக்குள்ளே. மார்க் 9:34 பார்த்தீங்கன்னா, தங்களுக்குள்ளே எவன் பெரியவனாயிருப்பான் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள். ஒரு டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. லூக்கா 9:46 அதைவே பார்த்தீங்கன்னா, தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்ற வாக்குவாதம் அவர்களுக்குள்ளே உண்டாயிற்று. இந்த தர்க்கம் என்பது அப்படியே வளர்ந்து வாக்குவாதமாக மாறி, ஆர்குமெண்டாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும், இந்த உலகத்துல தாழ்மை இல்லை என்றால் அடக்கம் என்பதுதான் ஒருவர் அதிகாரத்திற்கு வந்தவுடன் முதலாவதாக தொலைந்து போகின்ற ஒரு குணாதிசயம். Politeness is the first thing people lost once they got the power. ஒருவர் அதிகாரத்தின் மையத்திற்கு வந்துவிட்டார் என்றால் அவர் இழக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு குணம் பொலைட்னஸ், அடக்கம், ஹியூமிலிட்டி என்று சொல்லி பார்க்கலாம். இவர்களுடைய தர்க்கமும் வாக்குவாதமும் பரலோக ராஜ்யம் அளவுக்கு போய் எவன் அங்கே பெரியவன் என்று அளவிற்கு போய்விட்டது. மத்தேயு 18:1 இவர்கள் அத்தனை பேரும் வந்து ஆண்டவரிடத்தில் வந்து நிற்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் வந்து கேட்டார்கள், பரலோக ராஜ்யத்தில் எங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று சொல்லி. ஒருபுறம் இவர்களுக்குள்ள வாக்குவாதம், மறுபுறம் யோவானும் யாக்கோவும் தங்கள் தாயாரை கொண்டு வந்து வைத்து பரலோக ராஜ்யத்தில் தங்கள் பிள்ளைகளுக்கு முக்கியமான இடம் வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் மிகவும் சாதாரணமாக அவர் சொல்லிவிட்டார். லூக்கா 9:48 பார்க்கும்போது, உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனா இருக்கிறானோ அவனே பெரியவனா இருப்பான். அடுத்து, எவன் தன்னை தாழ்த்தி பணிவிடைக்காரனாக இருக்கிறானோ அவன்தான் பெரியவன் என்றார். இது ஒவ்வொரு மனிதனின் உள்ளாக இருந்து செயல்பட்டு அவனை தூண்டி அவனை மற்றவர்களிடத்திலிருந்து வேறுபடுத்த, மற்ற மனிதர்களுக்குள்ளாக பேதமைப்படுத்தக்கூடிய ஒரு குணத்தை அவர் சொல்லுவது அதற்கு விழுந்த பெரிய சம்மட்டி அடியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். பரலோகத்தில் சிறியவனா இருப்பவனும் கூட உங்களை விட பெரியவனா இருப்பான் என்று அவர் மிக சாதாரணமாக சொல்லிவிட்டார். அப்படி என்றால் இந்த ஆண்டவர் என்ன செய்யறார்? ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குறார். அடுத்து அந்த மைண்ட் செட்டை அந்த மைண்ட் செட்ல மட்டும் உருவாக்கல, அன்வெயிலிங் த மைண்ட் செட், அன்வெயிலிங் த ஈகோ, செட்டிங் த ஆக்ஷன். மைண்ட் செட்டை உருவாக்கக்கூடிய ஆண்டவர் மட்டும் இல்ல, இந்த நீங்கள் அடுத்து எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அவர் ஒரு கோடிட்டு காண்பிப்பது மட்டுமல்ல, வழியையும் காண்பித்து கொடுக்கிறார். இந்த ஆண்டவர் காண்பிக்கின்ற இந்த வழி என்பது இடுக்கமான வழி. இதில் அநேகர் பிரவேசிப்பதற்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு வழி. அதனால்தானே தாவீது கூட சொல்வார், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கின்றபடியால் நான் விசாலத்தில் நடப்பேன் என்று சொல்வார். அவருடைய கட்டளைகளை நாம் எப்பொழுது ஆராய்ந்து, இது என்னுடைய ஆவிக்குரிய காரியத்திற்கு, நான் சார்ந்த மக்களுடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கு அவருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்குமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுதுதான் இந்த கட்டளைகளால் நாம் விசாலமாக நடக்க முடியும். இல்லை என்றால் இவைகளால் நெருக்குண்டு போகப்படுவோம். ஆனால் இந்த நெருக்கடிக்குள்ளாக நாம் நடந்து போவது மிகவும் கடினமான காரியம். சவுல் மிகவும் சிறியவனாக இருந்த போதுதான் அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்குள்ளாகவும் அவனை தலைவனாக ஏற்படுத்தினார். 1 சாமுவேல் 15:17 சாமுவேல் சொல்வான், நீங்க உங்களை சவுலே, நீ உன்னை பத்தி ரொம்பவும் ஜெயஸ்தம்பத்தை கற்று நாட்டி ஆண்டவருக்காக அதை செய்தேன் இதை செய்தேன் என்று உன்னுடைய பெருமை மேன்மை அல்ல, அதுல நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ நீர் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு தலைவனானீர் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் தெரிந்து கொண்ட சீடர்கள் அத்தனை பேர்களுமே பெரியவர்கள் அல்ல. சாதாரண நிலையிலும் சாதாரண நிலைக்கும் கீழாக இருந்தவர்களும் ஒரு பரவாயில்லாத சூழ்நிலையில் இருந்தவர்களாகத்தான் இருந்தார்களே தவிர யாரும்
உயர்ந்த நிலையிலிருந்து ஆண்டவருடைய சீஷர்களாக அவர் மாற்றிவிடவில்லை. நாம் நம்முடைய காரியங்கள்ல பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். எங்கே ஆவிக்குரிய ஆளுமையும் வல்லமையும் வரங்களும் வெளிப்படவில்லையோ அங்கே உலக பிரகாரமான ஆளுகைக்கான சச்சரவுகள் தான் இருக்கும். ஆவிக்குரிய ஆளுகை அந்த இடத்துல இல்லை என்றால், ஆவிக்குரிய வல்லமையை பெற்ற மக்களால் நிறைந்திருக்கப்படவில்லை என்றால், நிறைந்திருக்கப்பட்ட மக்கள் ஆவிக்குரிய வரத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் அவர்களிடமிருந்து வெளிப்படுவது எல்லாமே இந்த உலக பிரகாரமானதுதான் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லித்தான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். இவைகளை ஆராய்ந்து பார்ப்பது எதனால்? நமக்கு அவர் கொடுத்த இந்த உலக பிரகாரமான ஞானத்தினாலும் அனுபவங்களினாலும் நாம் பெற்றுக்கொண்ட அவர் அருளிய அத்தனை கிருபைகளினாலும் நாம் இவைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நமது மேன்மையை முதன்மைப்படுத்துவது என்பது கர்த்தர் வைத்து போன மாதிரி அல்ல. அது பிசாசின் தந்திரம். அது தள்ளிவிடப்பட்ட தூதனின் சாலின் பிரதிபலிப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எவன் பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லக்கூடிய காரியத்துல இந்த அடக்கம் என்பதை ஆண்டவர் எப்படி கொண்டு வருகிறார், கற்பிக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். பூமியில் உள்ளவர்களை பார்க்கும்படி ஆண்டவர் தன்னை தாழ்த்துகிறார் என்று சங்கீதம் 113 6வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் தன்னை தாழ்த்தி நம்மை காண்கிறார். சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடும் ஜனங்களின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறார் என்று சொல்லி தாவீது சொல்லுகின்ற பொழுது, இதற்கு அடுத்து நம் உயர்த்தப்பட்டவர்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எப்படி நடந்து கொள்கிறார்கள், இவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கிறது, இதை நாம் நன்கு ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு முன்பதாக நேராக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் விரும்புகிற ஒரே ஒரு குவாலிட்டி ஹியூமிலிட்டி, அடக்கம், தாழ்மை. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். சிறுபிள்ளைகளைப் போல உங்களை தாழ்த்த வைத்தால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியாது. பல இடங்களிலே இவைகளை நாம் அடக்கமாக இருப்பதும், நம்மை வெளிப்படுத்தாமல் ஆண்டவரை வெளிப்படுத்துவதற்கு நாம் முக்கியப்படுத்துவதும், இதிலே பல காரியங்களை பார்க்கலாம். கர்த்தர் கற்றுக் கொடுப்பது என்பது லைஃப் பிரின்சிபல், வாழ்க்கையினுடைய கோட்பாடுகள். பவுல் சொல்வதை போல நீ கற்றுக்கொண்டவைகளில் நிச்சயித்து இரு என்று சொல்லி பவுல் சொல்வார். எவைகளை நீ இந்த வேதத்திலிருந்து ஆண்டவரின் பாதத்திலிருந்து கற்றுக்கொண்டாயோ அவைகளில் நிச்சயித்திருக்க வேண்டும் என்றால் அதனை செயலிலே காண்பிக்க வேண்டும். கோட்பாடுகள் என்பது பொதுவானது, இது எழுத்திலானது, சொல்லப்படுவது, இது எல்லாராலும் கேட்கப்படுவது, ஆனால் எல்லார் காதுகளிலும் விழுவது, ஆனால் இதயத்தின் கதவுகளை தட்டி விழுந்து அவைகளின் நல்ல நிலத்தில் முளைப்பது என்பதை நாம் முழுமையாய் கருதிவிட முடியாது. ஆனால் அதை வாழ்வில் அபியாசிப்பது என்பது தனிப்பட்டவர்களுடைய ஆவிக்குரிய அனுபவம். நாம் பூரணராக கடந்து போக வேண்டும் என்ற விருப்பம், அதை நாம் எப்படி செயல்படுத்த போகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்பதில் தான் அமைகிறது. அதனாலதான் எபிரேயர் 6வது அதிகாரத்துல பவுல் சொல்லுவாரு, நிறைய இன்றைக்கு காணக்கூடிய பிரசங்கங்கள் மற்ற எல்லா காரியங்களிலும் முக்கியப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, ஏதாவது ஒரு ஜெனரலைஸ்டு டாபிக் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியங்களைத்தான் நாம் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். ஒன்று, செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞான ஸ்நானங்கள், அடுத்த உபதேசம், கைகளை வைப்பதை பற்றிய உபதேசம், மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றியது, நித்திய நியாய தீர்ப்பு. இவைகள் எல்லாம் பவுல் அஸ்திபாரங்கள் என்று சொல்லுகிறார். இவைகளெல்லாம் மிகவும் கருதலான ஒரு உபதேசங்கள் என்று சொல்லி நாம் மிகவும் பயபக்தியோடு கேட்டு ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோமோ, இவைகள் எல்லாம் அஸ்திபாரங்கள் என்று சொல்கிறார். அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக
என்று பவுல் சொல்லுகிறார். பூரணராகும்படி கடந்து போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் கற்றுக் கொடுத்ததை அபியாசிக்க வேண்டும். முதலாவதும் முக்கியமானதுமான இந்த தாழ்மையை அபியாசிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் நம்மை கை தூக்கி விட்டு பெரியவனாக்குகிறார் என்பதை நாம் அந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நாம் எளியவர்கள், குப்பையில் இருக்கக்கூடியவர்கள், நாம் அசுத்தர்கள், அசுத்த உதடுகள் உள்ளவர்கள், அசுத்த உதடுகள் உள்ள மக்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து கை தூக்கி விடுவது நம்மை பெரியவனாக்குவது. எவன் பெரியவனாய் இருப்பான் என்பதற்கு சுலபமாக 2 வரிகளிலே அவர் பதில் சொல்லிவிட்டார். ஆனால் அவைகளை ஆராய்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது பல காரியங்களை வேதத்திலே நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். லூக்கா 6:40 சொல்லுவார் பாருங்க, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். பெரியவனாக இருக்க வேண்டும் என்று விரும்பி குருவினுக்கு அடுத்து பெரியவனாக இருப்பவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். கொலோசையர் 1:28 சொல்லுவாரு, எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படியே நாங்கள் உபதேசிக்கிறோம். நம்முடைய உபதேசம், நாம் கேட்கின்ற செய்திகள், நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வசனங்கள், இவைகளின் மூலமாக பவுல் எழுதி வைத்து போனது, ஆண்டவர் சொல்லி வைத்து போனது, இவைகள் எல்லாமே நம்மை அவருக்குள்ளாக பெரியவர்களாக மாற்றுவதற்காகத்தான். எவன் பெரியவனாக இருப்பான்? இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்திலும் பெரியவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்போ இந்த பெரியவனாய் இருக்க வேண்டுவதை கர்த்தர் கர்த்தர் பெரியவனாய் இருக்க வேண்டிய குணங்களாக அவர் எண்ணி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக பிரியப்படுகின்ற என்ன காரியம் என்று சொன்னால், ஒன்று, பரிவுடன் நடத்த வேண்டும். எவன் பெரியவனாய் இருப்பான் என்ற வாக்குவாதம், எவன் பெரியவனாய் இருப்பான் என்ற தர்க்கங்கள் அனைத்துமே வீணானவைகள். எனவேதான் அவர் சொல்லுகின்ற பதிலிலே ஒன்று, பரிவுடன் நடத்த வேண்டும். கன்சிடரேஷன் என்பது நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அடுத்தது, பலப்படுத்தல் என்பது இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் தாங்கவும், ஒருவர் குற்றங்களை மன்னிக்கவும், அப்படியே கிறிஸ்துவின் அவயங்களாக இணைக்கப்பட்டவர்களாக ஒவ்வொரு அவயமும் பாடுபட்டால் அடுத்தவர்களும் பாடுபடுமே, அதை பலப்படுத்த வேண்டுமே என்ற ஒரு கன்ஃபர்மேஷன், திடப்படுத்தக்கூடிய ஒரு குணமே அதில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அனைத்து தரப்பினரையும் நாம் இணைக்க வேண்டும். சிறுபிள்ளைகளை அவர்கள் துரத்தினார்கள், அந்த சிறுபிள்ளைகளை அவர் அழைத்தார், அவர்களை அணைத்தார், ஆசீர்வதித்தார். இவர்களைப் போல நீ மாறு என்ற பல தரப்பையும் இணைக்கக்கூடியது ஒரு கன்சாலிடேஷன் அதுல இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எவன் பெரியவனாய் இருப்பான் என்றால், இந்த குணங்களை பெற்றவன் தான் பெரியவனாய் இருப்பான் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். பரிவுடன் நடத்துதல் என்பது அனைவரையும் சமமாக பார்ப்பதுதான். சொந்த குடும்பத்தினர், சகோதரர்கள் நிற்கின்ற பொழுது கூட தாகத்தோடு கேட்ட மக்களுக்கு நன்மைகளையும் அவர்களுக்கு அதிசயங்களை செய்து அவர்களை குணமாக்கி அவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு வழிநடத்தின ஆண்டவர், என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்பவர்களே என் சகோதரர் என்றார். எல்லாரையும் சமமா பார்த்தார். தன்னுடைய சொந்தம் இல்லை என்றால் மற்றவர்கள் என்று இல்லை, எல்லாரையும் பரிவுடன் நடத்தினார். இதை பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார். 1 Corinthians 4:6 பார்த்தீங்கன்னா, பவுல் தன்னையும் அப்பல்லோவையும் சேர்த்து வைத்து சுட்டிக்காட்டி, நாங்கள் எவ்வளவு இருமாப்பு இல்லாமல், விரோதம் இல்லாமல், நாங்கள் சொல்வதை எல்லாம், நாங்கள் வலியுறுத்துவதை எல்லாம் நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி நாங்கள் இணைந்து பரிவுடன் அனைவரையும் அணைத்து செல்வது போல நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் இருமாப்பு கர்வம் கொள்ளும், அதில் பரிவு இருக்காது என்பதை உணர்ந்துதான் பவுல் தன்னோடு உடன் அப்பல்லோவை இணைத்து செல்வதை நாம் பார்க்கிறோம். அது பரிவுடன் நடத்துதல், பலப்படுத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது கன்ஃபர்மேஷன், பலப்படுத்துதல். இந்த பலப்படுத்துதல் அதுல பொறாமை இருக்காது, அதுல ஏற்ற தாழ்வு இருக்காது. லேவியராகமம் 19:18 பார்த்தபோது, யார் மேலும் எங்களுக்கு பொறாமை இல்லை. பவுல் சொல்வார், யார் மேலும் எங்களுக்கு கசப்பு இல்லை. அப்படி என்றால் எல்லாரோட நாங்கள் இணக்கமாக இணைந்து அவர்களை நான் பலப்படுத்துகிறேன் என்பார். பொறாமை கொள்ளாமல் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அயலானிடத்தில் அன்பு கூறு என்பார். அப்போ என்னை போலவே அடுத்தவரையும் நான் நேசிக்கின்ற பொழுது
அவன் என்னை போன்றவே அடுத்தவரையும் அனைத்து அவர்களை என்னுடைய ஆவிக்குரிய காரியம், என்னுடைய உலகப்புறமான காரியம், இவைகளிலே அவர்களை பலப்படுத்துவதற்காக நான் நிற்கும் பொழுது அதுதான் ஆண்டவர் எவன் பெரியவனாயிருப்பான். தானியேல் பாருங்க, தரியு ராஜா அரசனாக இருக்கின்ற அவன் அரசனாக வேதனாகிய தரியு பட்டத்திற்கு வருகிறான். அவனை பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நிற்கவும் நான் அவனோடு இருந்தேன் என்று சொல்லி தானியேல் சொல்றான். இந்த எவன் பெரியவனாயிருப்பான், எவன் பலப்படுத்துவதற்கும் துணை நிற்பதற்கும் நிற்கிறானோ அவன் தான் பெரியவனாயிருப்பான் என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மட்டுமல்ல, ரோமர் 14:1 பலப்படுத்துவதற்கு விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், அவர்கள் மன ஐயங்களை குற்றமாக நினைக்காதீர்கள். நாம் குற்றமாக நினைப்பதும் குற்றப்படுத்துவதும் சொல்லுவதுமாக இருந்தால் அவர் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி நம்ம இயக்கங்களை விட்டு செல்வதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட காரியங்கள் பலப்படுத்துவதல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை பலவீனப்படுத்துவது. எனவேதான் ஆண்டவர் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று சொன்ன பொழுது அனைவரையும் பலப்படுத்துவதையும் அதில் நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ரோமர் 15:1 இன்னும் தெளிவாக சொல்லுவார், பலவீனருடைய பலவீனத்தை தாங்க வேண்டும். பலப்படுத்தப்பட்டவர்களே பலப்படுத்துவதல்ல, அதிகமான வசனங்களை அறிந்து ஆராய்ந்து பார்த்தவர்களே பலப்படுத்துவதல்ல. இன்னும் விசுவாசத்தில் பலவீனமாய் உள்ளவர்களை அவர்கள் எதிலே பலவீனம் உள்ளவர்கள் என்பதை ஆராய்ந்து அவர்களை நாம் பலப்படுத்துவது. மூன்றாவது, பல தரப்பினரை நான் இணைப்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கன்சாலிடேஷன் இருக்க வேண்டும் என்கிறார். இந்த உலகத்துல பெரியவனா இருந்தாலும் சரி, பரலோகத்துல பெரியவனா இருந்தாலும் ஆண்டவர் எவர்கள் சிறியவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் தான் பெரியவர்களா இருப்பார்கள். எவன் தாழ்மை உள்ளவனா இருக்கானோ அவன் தான் பெரியவனா இருப்பான். அவர் பல தரப்பினரையும் அவர் அப்படியே ஒன்றிணைத்து பெரியவர்கள் பெரிய சகல பள்ளங்களும் நிரப்பப்பட்டு சகல மேடுகளும் சமப்படுத்தப்படும். இது ஆண்டவர் எவன் பெரியவனாய் இருப்பான், அனைவருமே எவர்கள் ஆண்டவர் சித்தப்படி செய்கிறார்களோ அவர்கள் பெரியவர்களாய் இருப்பார்கள் என்பதை சுட்டி காட்டுவதற்காக அவர் இந்த காரியங்களை 2 முறை அவர்களுடைய தர்க்கத்தையும் வாக்குவாதத்தையும் 3வது முறை அவரை அணுகி எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டதற்கும் அவருடைய பதில். இந்த இணக்கத்தில் உயர்வு தாழ்வே இருக்காது. மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவரை உயரத்தில் வைப்பதும் மற்றவரை தாழ்த்துவதும் கர்த்தர் பார்வையிலே இது ஆகாத செயல் என்றுதான் பவுல் தெளிவாக சொல்லுகிறார். இந்த இணக்கத்தில் கிறிஸ்துவின் குடும்பம், ISPF என்பது ஒரு குடும்பம். இதுல இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கிறோம். ISPF என்ற குடும்பத்தை மட்டுமல்ல, பறந்துபட்ட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்கால வாழ்வு சீரழிந்து விட்டதே என்று சொல்லி ஏக்கத்தோடு அவரிடத்தில் நம்மை தாழ்த்தி, எஸ்ரா அனைவருக்காகவும் தன்னை தாழ்த்தி உபவாசித்திருந்தது போல நாம் தாழ்த்துகின்ற பொழுது தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், அவன் பெரியவனாயிருப்பான். எவன் பெரியவனாயிருப்பான், அவன் பெரியவனாயிருப்பான் என்பது நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். இந்த இணக்கத்தில் கிறிஸ்துவின் குடும்பம், அதில் நாமும் ஒருவர் என்ற எண்ணம் தான் மேலோங்கும். அடிமையான ஒனேசிமுவை அவனுடைய எஜமானாகிய பிலமோன் இடத்துல சேர்க்கின்ற பொழுது ஓடிப்போன ஒனேசிமு ஆனால் திரும்பவும் அவனை எப்படி இணைக்கிறார்? என் உள்ளம் போல இருக்கக்கூடிய அவனை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்வது போல ஏற்றுக்கொள்ளும். இந்த ஒன்றிணைப்பது, இந்த கன்சாலிடேஷன் என்பதை பவுலுடைய அந்த ஊழியத்திலே பல இடங்களில் பார்த்து, ஒரு அடிமையானவனை அவனை பரிவுடன் நடத்தவும் பலப்படுத்தவும் அவனை இணைக்கவும் எப்படி அன்பால் இணைத்து அவனை பிலமோனுக்கு இணையாக கொண்டு வந்து விடுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய கட்டளைகளை எல்லாம் இந்த கற்பனைகள் எல்லாம் அவர் கற்றுக் கொடுப்பது எல்லாம் நாம் கைக்கொள்வதற்காகத்தான். கர்த்தர் கற்பிப்பது எல்லாவற்றையும் கட்டளைகளாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவைகளை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவைகளை கைக்கொள்வது கட்டாயமாக நம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அதுதான் நான் சோசன் ஜெனரேஷன். எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக நம்மை வரவழைத்தவர் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும் என்றால் அவருடைய எண்ணத்தின்படி
நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை நம்மளிலே காணப்பட வேண்டும். அந்த சிந்தையை அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த சிந்தையை செயல்படுத்த வேண்டியது நாம். எனவேதான் நாம் கொள்கை அளவிலே இருப்பதை நாம் கடைபிடிக்காமல் காற்றில் விடுவது என்பது இந்த உலகத்திலே சம காலத்திலே நாம் பார்ப்பது மட்டுமல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் இப்படி இருக்கிறதே என்று சமூகத்திலே உணர்ந்து நாம் வேண்டுவது. எனவேதான் ஹலோ அண்ணா கேக்குதா? ஹலோ கேக்குதா? கேக்குது கேக்குது. கேக்குதா? சரி. அவற்றை காற்றில் விடுவதுதான் இன்றைக்கு நான் பெரியவன் என்று சொல்லக்கூடியவர்களுடைய சொல்லும் செயலும் வாழ்க்கை நடைமுறை. தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் எவன் பெரியவனாக இருக்க வேண்டும் என்ற அதை நாம் எப்படி கடைபிடிக்கிறோம், எந்த அளவில் கடைபிடிக்கிறோம் என்பதுதான் கிறிஸ்துவின் மாதிரியும் கிறிஸ்துவின் சிந்தையும் கிறிஸ்துவின் கட்டளையும் ஆகும். கற்ற அந்த அறிவு கடைபிடிக்கும் ஆற்றலாக மாற வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, விளக்கில் இருக்கிறது என்று ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் தங்களுடைய நிருபத்தில் சொல்லுவாங்க. நிறைய பேசுவோம், நிறைய மனசுல இருக்கு, எண்ணத்தில் இருப்பது போல அது செயலாக்க வேண்டுமே என்று சொல்லித்தான் அவர்களுடைய இதய வேண்டுதலாக நம்மிடத்துல அவர்கள் கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கற்ற அறிவு என்பதை கடைபிடிக்கும் ஆற்றலாக வேண்டும் என்றால் ஆண்டவர் சொன்ன அந்த கொள்கை அறிவுடன் நடத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும், ஒன்றிணைக்க வேண்டும் என்பதை எப்படி தனி மனிதராக தனிப்பட்டவர்களாக நாம் செயலாக்க முடியும் என்றால், ஒன்று நம்மிடம் இருக்க வேண்டியது உத்தம மனச்சாட்சி, கான்சைன்ஸ் என்று சொல்லுவோம். ஏனென்றால் இந்த உத்தம மனச்சாட்சி இல்லை என்றால் நம்மால் ஆண்டவருக்குள்ளாக இணைந்திருப்பவர்களாக இருக்க முடியாது. ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நாம் பங்கு பெறுவர்களாக இருக்க முடியாது. 1 தீமோத்தேயு 1:18-19 அவர் சொல்வார், தீமோத்தேயுக்கு நீ விசுவாசமும் உத்தம மனச்சாட்சி உடையனாயிரு. இந்த உத்தம மனச்சாட்சியை தள்ளிவிட்டால் அது நமது பயணத்தின் கப்பலை சேதப்படுத்திவிடும். அதுக்கு உதாரணமாக இவனையும் அவர் சொல்லுவார். 2 பேர் இருக்காங்க, இவங்களை ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். அவர்கள் வாழ்க்கை எப்படி போச்சு பத்தியா? இந்த மனச்சாட்சி மழங்கி இல்லை என்றால், மனச்சாட்சி செத்து போனவர்கள் எப்படி செயல்பட்டு அவர்கள் தேவனை என்னை விட்டு போய்விட்டார்கள் என்று சொல்வதை உனக்கு உதாரணமாக காண்பித்தேன். இதை பார்த்து கற்றுக்கொண்டவைகள் எச்சரிக்கையாயிரு என்று சொல்வார். இந்த உத்தம மனசாட்சி இருந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். இல்லை என்றால் நமது பயணத்தின் கப்பல் சேதமாகிவிடும். உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உள்ளத்தில் உண்மையாயிருக்கிறது, அந்த கருத்தின் ஞானத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க என்று சொல்லுகின்ற பொழுது உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர் என்று சொல்லி அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். சாதாரண தலைமைத்துவத்திற்கும் கிறிஸ்துவின் தலைமையில் செயல்படுவதற்குள்ள வித்தியாசம் என்ன? ஒரு நடைமுறையில ஒருவரை விசுவாசமாய் கப்பல் மனச்சாட்சி இல்லாதவனை பற்றி பவுல் சொல்லுகின்ற பொழுது, மனச்சாட்சி உள்ள தாவீதை பற்றி நாம் பார்க்கிறோம். ஒரு கெவியிலே சவுலை கொல்லுவதற்கான முழு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது. இதுதான் கர்த்தர் கொடுத்த நேரம் என்று சொல்லி அனைவராலும் நெருக்கத்தில் கொண்டு வந்துகின்ற நேரத்திலே அவன் மனம் அடித்து கொண்டிருக்கிறது. அவனுடைய மனசாட்சியை அவன் காத்து கொண்டான். இது மிகவும் கடினமான ஒரு இடம். ஆனால் மனசாட்சியின்படி செயல்படுவதை காத்து கொள்வது என்பது அபியாசிப்பதில் கடைபிடிப்பதில் மிகவும் கடினமானது. ஆனால் அதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உத்தம மனசாட்சி கான்சியஸ் மட்டுமல்ல, கான்சைன்ஸ் மட்டுமல்ல, உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். கான்சியஸ் மைண்ட் இருக்கணும். நாம் யார் என்பதை குறித்த உணர்வு ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து இந்த உலகத்திற்குள்ளாக நாம் வருகின்ற பொழுது, உலகத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் எதிர்கொள்ளுகின்ற பொழுது, இவைகள் எல்லாம் தேவனுடைய உணர்வுக்கும் நம்முடைய மனச்சாட்சி உத்தம மனச்சாட்சிக்கு விரோதமாக இருக்கின்ற பொழுது உணர்வுள்ள இருதயம்
நமக்கு தேவை. நாம் யார் என்பதை குறித்த உணர்வுள்ள இருதயம் மிகவும் அவசியம். பல நேரங்களில் அவைகளிலிருந்து புரண்டு விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சீஷர்கள் சொன்னாங்க, எலியாவை போல இவர்களை அழித்து விடலாமா என்று கேட்டபோது, நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்பதை அறியீர்களா என்று சொன்னார். இன்ன ஆவி உடையவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வதுதான் நாம் உணர்வுள்ள இருதயத்தை பெற்று பேணி காட்பதற்குரிய ஒரு வழியாக இருக்கும். எனவேதான் அது மட்டுமல்ல, வேதத்திலே பார்க்கிறோம், நான் யார் என்னுடைய என்று அந்த எண்ணங்கள் வருகின்ற பொழுது நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். புல்லின் பூவை போன்றவர்கள் என்று நாம் நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில்லாத உலகத்தை மிகவும் அனுபவிப்பவர்கள் போல அனுபவிக்க கூடாது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இவைகள், இந்த ஆசைகள் எல்லாம் தங்களுக்கு இறக்கைகளை வைத்து அடித்து கொண்டு பறந்து போய்விடும் என்று சொல்லுகிறார். அவைகளை பிடிக்க முடியாது. ஆனால் எவைகள் நிற்கும்? கிறிஸ்துவுக்காக செயல்படுவது மட்டுமே நிற்கும் என்பதை நாம் வேதத்தில் பல வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த உணர்வுள்ள இருதயம் கான்சியஸ் இருந்தால்தான் நாம் ஆண்டவருடைய பார்வையில் இவன் பெரியவனாயிருப்பான் என்று சொல்லப்பட முடியும். நீதிமொழிகள் 12:5 சாலமன் சொல்லுவார், நீதிமானின் நினைவுகள் நியாயமானவைகள். இந்த உணர்வுள்ள இருதயத்திலிருந்து வருகின்றவைகள் நியாயமானவைகள். பல நேரங்களில் நம்மை குறித்த மற்றவருடைய சாட்சிகள் எப்படி இருக்கிறது? இவர்கள் நியாயமானவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது என்னிடத்திலே அந்த உணர்வுள்ள இருதயம் இருக்கிறது. இதன் மூலமாக மற்றவர்களை என்னால் பலப்படுத்த முடியும். என்னை அறிந்தவர் இதன் மூலம், என் உணர்வின் மூலமாக பலப்படுத்தப்பட்டார். இதை நாம், இந்த உணர்வுள்ள இருதயம் உண்மையை மட்டுமே வெளிப்படுத்தும் என்பதை அவர்கள் என் மூலமாக உணர்ந்து கொண்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். யோபு 33:3 சொல்லுவார் பாருங்க, என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். என் உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் வார்த்தைகள் மிகவும் முக்கியம். மாய்மாலம் உள்ள வார்த்தை உதடுகளோ வெண்ணெய் போன்று மிருது, ஆனால் உள்ளமோ யுத்தம் என்று சொல்லி பல இடத்துல வாசிக்கிறோம். இந்த உலகத்துல அப்படித்தான். ஆனால் என் இருதயம் என்னுடைய இருதயம் உணர்வை தியானிக்கும் என்று சொல்லி தாவீது சங்கீதம் 49:3 சொல்லுவார் பாருங்க. யோபு சொல்வதை போல என் வார்த்தைகள் என் உண்மைக்கு ஒத்திருக்கும், இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும் என்று சொல்வதற்கும் என் இருதயம் உணர்வை தியானிக்கும். எந்த உணர்வுள்ள இருதயம் இருக்கின்றதை தியானித்தோம்னா, தியானிக்கின்ற தியானம் நம்மை பெரியவர்களாக்கும். நீதிமொழிகள் 4:23 இதுக்கு நம்முடைய பிரயாசம் வேணும். ஏனென்றால் இந்த உணர்வுள்ள இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு ஓடும். அதனால எல்லா காவலோடும் இந்த உணர்வுள்ள இருதயத்தை காத்துக்கொள்ளும். இது அப்பியாசம். ஆண்டவர் கொடுத்த கட்டளையை அப்பியாசிப்பதற்கு நாம் சற்று இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் அவர்களுடைய அடக்கமாய் இருந்து தங்களை ஒடுக்கி கீழ்ப்படுத்துவது போன்ற ஒரு பிரயாசம் வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழி 22:2 பார்க்கிறோமே, கர்த்தரோ இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய இதயம் நம்மை அறியாமையே உணர்வுள்ள இருதயமாக மாறிவிடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அவன் எல்லாவற்றையும் உணர்வுள்ள இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தான். ஆண்டவர் நிறுத்து பார்க்கிறார் என்பதை கண்டுகொண்டான். அவன் உணர்வுள்ள இருதயம் உள்ளவனானான். அதனாலதான் அவன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் பரிவுடன் நடத்தப்பட்டு கொண்டான், பலப்படுத்தப்பட்டு கொண்டான், பலரை இணைக்க கற்றுக்கொண்டான். மூன்றாவதாக கடைசியாகவும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் அபியாசிக்க வேண்டிய, கடைபிடிக்க வேண்டியது, முயற்சிக்க வேண்டியது, உருவாக்கும் ஒன்றிணைப்பை நாம் முயற்சிக்க வேண்டும். கான்சென்சஸ், அனைவருடைய மனதிலும் ஒரு ஏக சிந்தையை உருவாக்க பிரயாசப்பட வேண்டும். இதில் நான் பல இடங்களிலும் பல நேரங்களிலும் நாம் கண்டிருக்கிறேன். தலைவர்களுடைய முடிவுகளில் பல எண்ணங்கள் இருக்கலாம். ஆனா
தனிப்பட்ட மனிதர்கள் கொடுக்கக்கூடிய பிரதிபலிப்பினுடைய அந்த பிரதிபலிப்பு கருத்துக்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவைகள் எல்லாருக்குமானதாக மாற்றப்பட்ட பொழுது இந்த உருவாக்கும் ஒன்றிணைப்பு ஏக சிந்தையும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இசைந்த மனதுடையவனாக ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவர் சொல்லுவார், எங்கே 2-3 பேர் இருக்கிறது நாமத்தினால கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்பார். எதற்காக? அந்த 2-3 பேர் அவருடைய நாமத்திற்காக ஒருமனப்பட்டவர்களாக அந்த உருவாக்கி ஒன்றிணைந்தவர்களாக இருக்கின்ற பொழுது அந்த இடத்திலே அவர் தான் என்ன கற்றுக் கொடுத்தார் அதை அவரே நம்மிடத்துல இன்றும் அதை செயலாக்குகிறார். ஒப்புரிவு சீக்கிரம் வராது என்று சொல்லுவார். 2 பேர் மனதிலே மூன்றாவதாக அவர் இணைந்து அதை ஒரு பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதை இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதை நடத்தி காண்பிக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், எவன் பெரியவனா இருப்பான். 2 Corinthians 5:18 சொல்லும்போது பவுல் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எனக்கு கொடுத்தார். அதனாலதான் பவுல் பெரியவனா இருந்தான். தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்லும் பொழுதும் அவன் அங்கு பெரியவனா இருப்பான். ஆனால் அதற்கு மாறாக யாக்கோபு 3:16-17 பார்த்தோம்னா, வைராக்கியம் விரோதமும் எங்கே உண்டோ அங்க கலகமும் துர்ச்சையும் உண்டு. அங்கு ஏக மனதில்லை, ஏக சிந்தை இல்லை, நாம் அனைவரும் ஒரே சரீரம் என்பதில்லை. ஆனா அதுக்காகத்தான் சொல்லுவார் யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகின்ற ஞானமோ இணக்கம் உள்ளது, முதலாவது சுத்தம் உள்ளது, பின்பு சமாதானம், சாந்தம், இரக்கம், நற்கனிகளால் நிறைந்து பட்சபாதம் இல்லாதது, மாயமற்றது. ஒரே வரியில அவ்வளவையும் கொண்டு வந்து சேர்த்து நீங்களும் நானும் எப்படி இருக்கின்றால் நாம் கர்த்தருடைய கட்டளைக்கு இயந்தவர்களாக இருப்போம். வாக்குவாதம், பேதமும், தர்க்கமும் இவைகளெல்லாம் தம்மை அறியாமே அவைகள் போய்விடுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவைகளை நமக்கு வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுடன் ஒட்டி இருந்தால் வருவதே நம்மை பெரியவனாக்கும் உயர்வு. மிஞ்சி நினைத்தால் நாம் வேரை சுமக்கவில்லை, வேர்தான் நம்மை சுமக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். நாம் ஒட்ட வைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்துக் கொள்ள, நம் சுபாவம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த கட்டளை கொடுக்கிறார். ஹியூமிலிட்டி, நமக்கு தேவை அடக்கம், நம்முடைய சுபாவம் மாற வேண்டும். சுபாவத்திலே நாம் அடக்கமுள்ளவர்கள் அல்ல, தாழ்மையுடையவர்கள் அல்ல. இவைகளை ஆண்டவர் நம்மை அப்படியே ஒடுக்கி, எப்படி ஒரு வல்கனைசிங் யூனிட்ல 2 இணைக்கின்ற பொழுது சற்று அவ்வளவு தேய்க்க வேண்டியதை தேய்த்து, தட்ட வேண்டியதை தட்டி, பொருத்த வேண்டியதை பொருத்தி ஏற்றதாக மாற்றுகிறதோ அது போன்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் மாற்றி கொடுக்கிறார். நாம் ஒட்ட வைக்கப்பட்டவர்கள் என்பதை நம் சுபாவம் மாறுவதற்காக, அது நம் அனைவரை ஒன்றிணைப்பதற்காகத்தான் இதை நாம் பிரயாசப்படுவோம். அன்று சீஷர்களிடத்தில் இருந்த எவன் பெரியவனாய் இருப்பான் என்று சொன்ன கேள்விக்கு, இவன் இந்த குவாலிட்டி இருக்கிறவன் தான் பெரியவனாய் இருப்பான் என்பதை நம் வேதத்துல பல காரியங்களை ஆராய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆண்டவர் நம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய உள்ளத்தில் பேசுவாராக. தலைவனை ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள்ல ஆண்டவரே, லைஃப் பிரின்சிபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய காரியத்துல நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீர் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீர். அவைகளை நாம் எப்படி அப்ளிகேஷன் பண்ண வேண்டும் என்பதை ஆண்டவரே பல வசனங்களின் மூலமாக இந்த நாளிலும் எங்களோடு இருந்து உங்களுடைய வசனத்தை உறுதிப்படுத்தி செயல்படுத்தி ஆண்டவரே காண்பிக்கிறவராய் இருக்கிறீர் என்பதையும் கற்றுக்கொள்ள உதவி செய்தீர். நாங்கள் ஜெபித்த வண்ணமாகவே உடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு கொடுத்தரலும். உள்ளான மனிதர்களே பலப்படவும் நாங்கள் பூரணராக கடந்து போகும் எங்கள் வாழ்க்கையிலே கிருபை செய்தரலும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென்.